கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எஸ்ராவில் பார்த்து முடித்தோம். அடுத்தபடியாக இன்னைக்கு நெகேமியா வாரம். எஸ்ராவில் எஸ்ரா வந்து யாரெல்லாம் சிறை பிடிக்கப்பட்டவர்களை கொண்டுட்டு வந்து அடுத்தல அந்நிய ஜாதியான ஸ்திரீகளெல்லாம் அவங்க திருமணம் முடித்து பாவம் செஞ்சதுனால அதற்காக ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து புரண்டு கிடக்கிறது பார்த்தோம். அதன் நிமித்தமாக ஜனங்கள் அங்கே செய்து தப்பு என்று சொல்லி அவர்கள் எழுந்துறாங்க. மறுச்சதியான மக்கள் யாரெல்லாம் திருமணம் முடித்தாங்களோ அவங்களெல்லாம் நினச்சிறாங்க கழட்டி விட்டதை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த தினத்தில் நெகேமியாவின் புஸ்தகம். நெகேமியா புஸ்தகம் வந்து என்னென்னா, இப்போ அகேலியன் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் வந்து 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் சூசான் என்ன அரண்மனையில் நெகேமியா இருக்கும்போது அரண்மனையில் என்ன சம்பவித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நெகேமியா வந்து சூசான் அரண்மனையில் இருக்கிறார். இது வந்து கிஸ்லேயு மாதம். இப்போ நம்ம வந்து தமிழ் மாதம் சொல்கிறோம், இங்கிலீஷ் மாதம் சொல்கிறோம். அதேமாதிரி அந்த காலத்தில் வந்து இது என்னச்சுன்னா, இது கிஸ்லேயு மாதம் எபிரேயர் மொழியில். அந்த இதில் வந்து அவர் வந்து அரண்மனையில் இருக்கும்போது என்ன நடந்ததுங்கிறத எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய சகோதரில் ஒருவனாய் ஹானானி வேறு சில மனிதரும் யூதாவிலிருந்து என்ன செய்கிறாங்க வர்றாங்க. யூதாவிலிருந்து வந்தவங்க அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் என்ன செய்கிறாரு, எரேமியா விசாரிக்கிறார். யூதாவிலேருந்து வந்தவர்களை யூதாவில் சிறையிருப்பிலேருந்து மீண்டு தப்பி வந்தாங்களோ அவங்களுடைய செய்தியும் எருசலேமினுடைய செய்தியும் என்ன செய்கிறாரு விசாரித்தாராம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பிலிருந்து மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் என்ன செய்கிறாங்க, மகா தீங்கையும் நிந்தையும் என்ன செஞ்சாங்க அனுபவிக்கிறாங்க. எருசலேமில் என்ன செய்யுது, அழகாக இடிப்பட்டு கிடக்கு, அதன் வாசல்களை என்ன செய்யுது அக்கினியால் சுட்டு இருக்கப்பட்டதுமாக கிடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனானியும் அவரோட வந்த சில மனுஷர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இப்போ அவர் என்ன செய்கிறார், நெகேமியா உட்காந்து என்ன செய்கிறாரு, அழ ஆரம்பிச்சிட்டார். அழுது சில நாளாக என்ன செய்கிறாரு, துக்கிந்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்கிறாரு, கெஞ்சி ஜபிக்கிறார். துக்கித்து உபவாசித்து மன்றாடி சில நாட்களாக என்ன செய்கிறாரு செஞ்சுருக்கிறார். அந்த அவர் வந்து என்ன ஜபிச்சார் அப்படின்னா, பரலோகத்தின் தேவனாய் கர்த்தாவே, உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகள்லாம் கைக்கொள்ளுகளுக்கும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்கிறோம் மன்றாடி இஸ்ரேல் புத்திராய் நாங்கள் உமக்கு விரோதமாக என்ன செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டார் என்ன செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் என்ன செய்கிறோம், கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாய் மோசே கற்பித்த கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்கள் எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், கை கொள்ளாமல் போயிட்டோம். நாங்கள் உம்முடைய கட்டளையை மீறினதுனால நாங்கள் உங்களை என்ன செய்கிறோம், ஜாதிகளுக்குள்ளே நீங்கள் எங்களை சிதறடிப்பேன்னு சொல்லிங்க. நாங்கள் உங்களுடைய கற்பனைகள் கட்டளைகள்லாம் கீழ்ப்படியாதனால எங்களை ஜாதிக்குள்ளே சிதறடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் என்னிடத்துல திரும்பி என் கற்பனைகளை என்ன செய்யுங்க கை கொண்டு நடந்து வந்தால் அவர்களும் செய்தால் நான் என்ன செய்வேன், தள்ளுண்டு போனவர்களாக இருந்தால் கூட நான் என்ன செய்வேன், அவர்களை வானத்தின் கடையாந்திரங்களில் இருந்தால் கூட நான் என்ன செய்வேன், அவர்களை சேர்த்து நாம விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன்னு சொல்லி இதை சொல்லியிருக்கிறீர். அதனால வந்து இப்படி தாசனாய் மோசைக்கு என்ன செஞ்சு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஏன்னா இப்போ இவங்க சிறையிருக்கப்பட்டு தானே இருந்தாங்க. அதனால கேட்குறாங்க, மோசை கொண்டு சொல்லியிருக்கீங்களா, என்னிடத்துல திரும்பி கற்பனை கை கொண்டு வந்தால் வானத்தின் கடையாந்தத்தில் இருந்தால் கூட நான் உங்களை நிச்சயமாக கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி நெகேமியா நினைச்சார், விண்ணப்பம் பண்ணுறார். தேவரு உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்கள் இவர்களும் இந்த வல்லமையினால கரத்தினாலும் உங்க மீட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் இவங்க தானே. அதனால ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தை என்ன செய்யும் நீர் கேட்டு உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் என்ன செய்வாக கவனித்திருப்பதாகன்னு சொல்கிறார். இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை என்ன செய்யும் கைக்கூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் பிரார்த்திக்கிறான். யார், ராஜாவுக்கு முன்பாக எனக்கு வந்து இறக்கம் கிடைக்க பண்ணிடலாம்னு சொல்லி பிரார்த்திக்கிறான். நான் வந்து ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரம் அர்தஷ்டா ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரனாக நெகேமியா இருக்கிறார். அதனால் இப்போ வந்து இவங்க வந்து யூதா ஜனங்கள் வந்து எருசலேம் வந்து மீண்டு வந்து ஜனங்கள் அங்கே பட்ட பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி எருசலேம் அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டது செய்தியெல்லாம் கேள்விப்பட்டதுனால அவர் வந்து என்ன செய்கிறார், கர்த்தரிடத்தில் முதலாவது மன்னிப்பு கேட்டு என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறம்
அந்த ராஜாவ கண்களில் என்ன செய்யணும், எனக்கு தயை கிடைக்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, பிரார்த்திக்கிறார். ஏன்னா ராஜா விட்டா தான் இவர் என்ன செய்ய முடியும், அங்கே போய் திரும்ப அலங்கத்தெல்லாம் என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். நானு ஏன்னா ராஜாவுக்கு ஒரு பாத்திரக்காரனா இருக்கிறாரு. அதனால ஈஸியா வெளியில போக முடியாது. ராஜா பெர்மிஷன் இருந்தா தான் போ முடியும். அதனால என்ன செய்றாரு, "உமது அடியானாகிய எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிரலன்னு" சொல்லி பிரார்த்திக்கிறான். இது வந்து அடுத்தது 2வது அதிகாரம். அர்தஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம். அவரு வந்து ராஜா பதவிக்கு வந்து 20ஆம் வருஷத்துல, நிஷான் மாதத்துல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்னு நம்ம சொல்ற மாரி, எபிரேய பாஷையில நிஷான் மாதத்துல, திராட்சை ரசம் என்ன செய்றாரு, ராஜாவுக்கு பரிமாறிக் கொண்டிருக்கிறார். முன்னால பார்த்தோம், கிஸ்லே 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்துல சூசான் அரண்மனையில இருக்கும்போது, மக்கள் வந்து செய்தி சொன்னத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து கிஸ்லேயு மாதத்துக்கு அடுத்தபடியாக, நிஷான் மாதத்துல அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, அ ராஜாவுக்கு என்ன செய்றாரு, திராட்சை ரசம் பரிமாறிக் கொண்டிருக்கிறாரு. அந்த சமயத்துல, அ ராஜா சமூகத்துல நெகேமியா என்ன செய்றாரு, ஒரு நாளும் துக்கமா இருந்ததில்ல. அன்றைய தினத்துல என்ன செய்றாருன்னா, அவரு துக்க முகமா இருக்கிறார். ஏன்னா, அந்த செய்தி கேள்விப்பட்டதுனால, அவரு என்ன செய்றாரு, துக்க முகமா இருக்கிறாரு. அத திராட்சை ரசம் குடிக்கும்போது ராஜா அதிர்ஷ்ட ராஜா கேட்குறாரு, "நீ இதுவரைக்கும் என்ட்ட துக்கமா இருந்தது இல்லையே! உனக்கு வியாதியும் கிடையாது. நீ ஏன் உனக்கு மனதுக்கு ஒழிய மனதில் துக்கமே ஒழிய வேற ஒன்றும் உனக்கு இல்ல." அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. இப்ப அப்படி சொன்ன உடனே இவர் ராஜாட்ட என்ன பேசணும்னு தெரியல. பயப்படுறாரு. பயந்து போய் என்ன சொல்றாரு ராஜா நோக்கி, ஏன்னா ஏற்கனவே ஜெபிச்சாச்சு. ஆனாலும் ராஜா கேட்கும்போது பயந்து போய் என்ன சொல்றாருன்னா, "இன்றைக்கு ராஜா என்றைக்கும் வாழ்கன்னு" சொல்லிட்டு சொல்றாரு. "என்னுடைய பிதாக்கள் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் என்ன செஞ்சுட்டு பாழாய் விட்டது." முற்பிதாக்கள் இருந்த இடங்கள் எல்லாம் என்ன செய்யுது, கல்லறைகள் வைக்கப்பட்ட இடங்கள்லாம், நகரங்கள்லாம் பாழாய் போயிருக்குது. அதன் வாதங்கள் அதன் வாசல்கள்லாம் என்ன செய்யுது, அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. ஆம், அதனால நான் என்ன செய்தேன், நான் அப்படிலாம் கிடக்கும்போதே கேள்விப்படும்போது, நான் துக்கமுகமா இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, ராஜாட்ட என்ன செய்றாரு, அ நெகேமியா சொல்றாரு. அப்படி சொன்னோனே, ராஜா இப்ப வந்து நெகேமியா பார்த்து கேட்குறாரு, "நீ கேட்கிற காரியம் என்னங்கிறார்." ஏன்னா பிதாக்கள் இருக்கிற கல்லறைகள் இருக்கிற இடங்களெல்லாம் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கு, நகரம் பாழாய் போய் கிடக்குன்னு சொன்ன உடனே, ராஜாவுக்கு இது என்னன்னு புரியல. அதனால ராஜா கேட்குறாரு, "நீ கேட்கிற காரியம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பொழுது அவன் வந்து அந்த இருதயத்துக்குள்ள என்ன செய்றான், பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்றான், ஜெபம் பண்றான். ராஜா காரியம் கேட்குறாரு, சொல்லணும். அப்ப ராஜா என்ன மறுஉத்தரவு கொடுக்க போறான்னு தெரியாது. அதனால ராஜா கண்களுக்கு தயவு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த நேரத்துல ஒரு சின்ன ஜெபம் என்ன செய்றாரு, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு ராஜாவ பார்த்து கேட்குறாரு. ராஜாவுக்கு சித்தமா இருந்து, ஏன்னா அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கல, தூரத் தள்ளியும் செய்யலாம். அவர்ட்ட நிக்கும்போதே இருதயத்துக்குள்ள என்ன செய்றாரு, ஜெபம் கர்த்தரை நோக்கி என்ன செய்றாரு, ஜெபம் பண்றாரு. அதனால வந்து ராஜா பார்த்து சொல்றாரு, "ராஜாவுக்கு சித்தமா இருந்து, அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால், என் பிதாக்கள் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேங்கிறான். பிதாக்கள் கட்டுறத நான் கட்டுறதுக்கு என்னுடைய யூதா தேசத்துக்கு என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றான். பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டுறதுக்கு. உடனே அந்த சமயத்துல ராஜஸ்திரி என்ன செய்றா, பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறா ராஜா பக்கத்துல. அதனால ராஜா திரும்ப வந்து ரேகாபட்ட கேட்குறாரு, "உன் பிராணன் வந்து எத்தனை நாள் செல்லும்? உன் உன் பிரயாணம் வந்து எத்தனை நாள் செல்லுங்கிறார்." வந்து அலங்கத்த கட்ட போறேன்னு சொல்லி பட்டணத்த கட்ட போறேன்னு சொல்றார்ல, அப்ப நீ போயிட்டு வரேன்னா உனக்கு எத்தனை நாள் செல்லும் அப்படின்னு சொல்லி ராஜா ராஜஸ்திரி பக்கத்துல இருந்துட்டு என்ன செய்றாரு கேட்குறாரு. அப்ப கேட்ட உடனே நெகேமியா சொல்றாரு, "ம் இப்படி சில நாட்கள் ஆகும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அது சொன்ன உடனே, "நீ எப்போ திரும்பி வருவாய்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோனே அவர் சொல்றாரு, "இவ்வளவு காலம் செல்லும்" என்று ராஜாவுக்கு எட்ட என்ன செய்றாரு சொல்றாரு. சொன்ன உடனே ராஜாவுக்கு என்ன செய்யுது, அவர் வந்து அனுப்புறதுக்கு ஒரு சித்தமாயிட்டு. ஏன்னா அவர் பரலோகத்து தேவனை நோக்கிலாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி ஜெபிச்சுட்டே இருந்ததுனால கர்த்தர் என்ன நினைச்சிட்டாரு, ராஜா மூலமா தங்களுக்கு தயை கிடைக்க செஞ்சுட்டு, அதனால ராஜா என்ன செய்றாரு, "நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே நெகேமியா என்ன சொல்றார், ராஜா பார்த்து கேட்குறாரு, "ராஜாவுக்கு சித்தமா இருந்தா, நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும், நதிக்கு அப்புறத்துல இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நதிக்கு அப்புறம் இருக்கிற தேசாதிபதிகள் வழிவிட மாட்டாங்க. அதனால நீர் எனக்கு என்ன செய்யணும், எனக்கு வழி விட்டு அனுப்பும்பதற்கு எனக்கு ஒரு கடிதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அ அது மாத்திரமல்ல, தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும், நகர அலங்கத்தின் வேலைக்கும், நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் அ வேண்டிய பொருட்கள்லாம் ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும்,
அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே கர்த்தருடைய கரம் வந்து தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததுனால ராஜா அவங்களையும் என்ன செய்றாரு கொடுக்குறாரு. ஒண்ணு நதிக்கு அப்புறத்துல இருக்கிற தேசாதிபதிகளுக்கு அம் வழிவிட்டு அனுப்புறதுக்கு ஒரு கடிதம். 2வது கதவு வேலைக்கும், நகர வேலைக்கும், அவர் தங்க போற வேலைக்கும் வேண்டிய மரங்கள்லாம் ராஜாவாகிய வனத்து காவலனாகிய ஆசாப்பு வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த 2 கடிதமும் என்ன செய்றாரு எழுதுறாரு. ஏன்னா கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்ததுனால ராஜா என்ன செய்றாரு, அவருக்கு கட்டளையிட்டாரு. 2 கடிதம் எழுதி குடுக்குறாரு. இப்போ வந்து அவன் என்ன செய்றான், அதே கடிதத்த கொண்டுட்டு போறாப்புல. அது வந்து நதிக்கு அப்புறத்துக்கு இருக்கிற தேசாதிபதியினிடத்துல வந்து இந்த ராஜாவின் கடிதங்கள கொடுக்குறாப்புல. கொடுத்தோன்னே அது மாத்திரமில்ல, ராஜா வந்து நெகேமியா கூட இராணுவ சேர்வைக்காரரையும், குதிரை வீரரையும் கூட என்ன செய்றாருன்னு அனுப்பிவிட்டுருக்காரு. தனியா விடல. இராணுவ சேர்வைக்காரர், குதிரை வீரரையும் என்ன செய்றாரு துணைக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க. இப்போ இத வந்து என்ன செய்றாரு, ஒரேன் ஐயா சன்பலாத்தும், அம்மோனியன் ஆகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் இத வார்த்தைகள கேட்குறாங்க. கேட்டவுடனே, இப்போ இஸ்ரவேலின் புத்திரர் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான். இஸ்ரவேல் புத்திரருடைய நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் என்ன செய்து விசனமாயிற்று. ஏன்னா, அவங்க கெட்டபுத்தி பிடிச்சவங்க. அதனால அவங்களுக்கு சன்பலாத்துக்கும், தொபியாவுக்கும் இப்படி ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த செய்தி என்ன செய்யுது, கேட்ட உடனே அவனுக்கு வந்து விசனமா இருக்குது. இப்போ வந்து நெகேமியா வந்து எருசலேமுக்கு வந்து 3 நாள் தங்கியிருக்கிறார். 3 நாள் தங்கியிருந்த பின்பு சில மனுஷரை கூட்டிக் கொண்டு என்ன செய்றாரு, ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்ய போறார். சில மனுஷரை கூட்டிக் கொண்டு தனியா போகல. ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கிறேன். எருசலேமில இவரு இப்படி என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அவர் ஜெபிக்கும்போது வாக்கு குடுத்துருக்காரு. அந்த வார்த்தைய வந்து யாருக்குமே என்ன செய்யல, நெகேமியா அறிவிக்கல. அறிவிக்காதபடிக்கு ஒரு மிருகத்தின் மேல என்ன செய்றாரு, ஏறி அவரு போறாரு. ஏறி போறாரு தவிர வேற எந்த மிருகமும் அவரோட என்ன செய்யல, இருந்ததில்ல. ஒரே ஒரு மிருகத்தின் மேல, அது கழுதையோ, குதிரையோ தெரியாது. ஏதோ ஒரு மிருகத்தின் மேல என்ன செய்றாரு, ஏறி அவரு போய் கொண்டிருக்கிறாரு. அந்த ராத்திரி என்ன செய்றாரு, பள்ளத்தாக்கின் வாசல் வழியா என்ன செய்றாரு, புறப்பட்டு போறாரு. புறப்பட்டு போய் வலு சர்ப்பத்துருவே கடக்குறாரு. அடுத்தல குப்பமேட்டு வாசல் வழியா வராரு. அடுத்தல எருசலேமில இடிந்து போன அலங்கத்தெல்லாம் என்ன செய்றாரு, பார்க்குறாரு. எருசலேமில் இடிந்து போன அலங்கம், அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிற வாசல்கள் எல்லாத்தையும் என்ன செய்றாரு, பார்வையிடுறாரு. பார்வையிட்டு அந்த இடத்த விட்டு என்ன செய்றாரு, ஊருணி வாசல் அண்டைக்கு போறாரு. ஊருணி வாசல் போய் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனாப்புல. அங்கே ம் எங்கேயுமே ஏறி போன மிருகம் மட்டும் என்ன செய்யுது, அங்கே நடந்து போறதுக்கு வழி இல்லாத இருந்துச்சாம். அந்த இடத்துல அதில் ஏறி போகிற மிருகம் அதில் நடந்து போறதுக்கு வழி இல்லாத இருந்தனால, அன்று ராத்திரியில அவர் என்ன செய்றாரு, ஆற்றோரமா என்ன செய்றாரு போறாரு. ஆற்றோரமா போயி அந்த அலங்கத்த என்ன செய்றாரு, பார்வையிடுறாரு. பார்வையிட்டு திரும்பிட்டு பள்ளத்தாக்கின் வாசல் வழியா என்ன செய்றாரு, வந்துட்டார். பள்ளத்தாக்கின் வாசல் வழியா தானே புறப்பட்டு போனாரு. அதன்படி பள்ளத்தாக்கின் வாசல் வழியா என்ன செய்றாரு, புறப்பட்டு வெளியில வந்துட்டாரு. இப்போ இவர் வந்து நெகேமியாவும் அந்த எருசலேமுக்கு போய் அலங்கத்தெல்லாம் பார்க்க போனது, வச்சது வந்து யாருக்குமே தெரியாது. அங்க போனது எந்த அதிகாரிகளுக்கும் தெரியாது. அதுவரையில யூதருக்கும், ஆசாரியர்கள், பெரியவர்கள், அதிகாரிகள், வேலை செய்ற மற்ற யாருக்கும் கூட என்ன செய்யாது, ஒருத்தருக்கும் இவரு அறிவிக்கல. ஒருத்தருக்கும் சொல்லாதபடிக்கு தெரியாம தான் என்ன செய்றாரு, போறாரு. இப்போ நைட்டோட நைட்டு போனனால யாருக்கும் என்ன செய்யல, தெரியல. இப்போ அவர் வந்து பார்த்துட்டு வர்றாரு. பின்பு வந்து அதுக்கப்புறம் தான் அதிகாரிகள், பிரபுக்கள், யூதர்கள், ஆசாரியர்கள், பெரியவர்கள்ட்ட வந்து என்ன செய்றாரு, சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எருசலேம் வந்து என்ன செய்யுது, பாழாய் கிடக்கிறது. அதன் வாசல்கள்லாம் என்ன செய்யுது, அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. அதனால நாம் நாம் இருக்கிற இந்த சிறுமையும் நீங்க என்ன செய்றீங்க, பார்த்து கொண்டிருங்க. இனி நிந்தை நமக்குள்ள வராதபடிக்கு எருசலேம் அலங்கத்தை நம்ம என்ன செய்வோம், கட்டுவோம் வாருங்க அப்படின்னு சொல்றாரு. நிந்தை நமக்குள்ள வராதபடிக்கு அலங்கத்தை இப்போ எருசலேம் அலங்கத்தை நம்ம கட்டுவோம் வாருங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள், பிரபுக்கள், ஆசாரிகள்ட்ட பெரியவர்ட்டலாம் வந்து நெகேமியா சொல்றாரு. சொல்லி சொல்றாரு, என் தேவனுடைய கரம் வந்து என்ன செய்யுது, என் மேல் நன்மையாக இருக்கிறது. அதனால ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்கள இருக்கிறது அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ராஜா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்றாரு, அவருக்கு அறிவிக்கிறாங்க. அ உடனே இப்போ அவங்களே என்ன செய்றாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. அதனால ராஜா இப்படிலாம் சொன்னார், கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனோனே, தேவனுடைய கரம் நம்ம மேல் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ அவங்களே என்ன செய்றாங்க, எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லி அந்த நல்ல வேலைக்காக என்ன செய்றாங்க, தங்கள் கைகளை என்ன செய்றாங்க, திடப்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து ஓரனாகிய சன்பலாத்தும், அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும், அரபியனான கேஷூமும் என்ன செய்தாங்க, கேட்குறாங்க. அத கேட்டுட்டு, இப்ப யாரு நெகேமியா என்ன செய்றாரு, பரியாசமா நெகேமியா, ஆசாரியர்கள்லாம் கட்டறக்கு நிக்கிறாங்க. இவங்கள கண்டு என்ன செய்றாங்க, பரியாசம் பண்றாங்க. பரியாசம் பண்ணி இவங்கள என்ன செய்றாங்க, நிந்திக்கிறாங்க. "இப்படி செய்ற காரியங்கள் என்ன? ராஜாவுக்கு விரோதமா நீங்க என்ன செய்யுங்க, கலகம் பண்ண பார்க்கிறீர்களா?" அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, இவங்களோட எதிர்த்து கேட்குறாங்க.
அதற்கு வந்து இவங்கெல்லாம் மறுமொழியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு என்ன செய்றாரு, காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால அவருடைய ஊழியக்காரராய் நாங்க என்ன செய்வோம், நாங்க எழுந்து கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா உங்களுக்கோ வென்றால் எருசலேமில பங்கும் இல்ல, பாத்தியும் இல்ல. உங்கள் பேர் விளங்க ஒன்று இல்லை என்று அவர் உடனே சொல்றார். நெகேமியா சொன்னத சொல்றார். இப்படியே அவங்க வந்து நாங்களும் வாரோன்னு சொல்றாங்க. சன்பாலாத்தும், தொபியாவும், கெசுமும் என்ன செய்றாங்க, வாரோன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நீங்க ஏன்னா இவங்க வந்து பொறாமையில இருக்கிறாங்க. செய்ய விடாம தடுக்கிறதுக்காக வேண்டி. அதனால என்ன சொல்றாரு, நீங்க நீங்க எழுந்து கட்டுறதுக்கு உங்களுக்கு அங்க எருசலேமில பங்கு இல்ல, பாத்தியம் இல்ல. உங்கள் பேர் விளங்குறதுக்கு ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக 3வது அதிகாரம் 3வது இடத்துல என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் சகோதரனாகிய ஆசாரியர்கள் எழுந்து என்ன செய்றாங்க, ஆட்டு வாசலே கட்டுறாங்க. வந்து யார்கிட்ட சொன்னாரு, ஆசாரியர்கள் பெரியவர்கள்ட்டலாம் சொன்னார்ல, சொன்னதுனால இப்போ ஆசாரியர்கள் எழுந்து எழுந்து என்ன செய்றாங்க, பிரதான ஆசாரியன் எலியாசிப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து என்ன செய்றாங்க, ஆட்டு வாசல முதலாவது என்ன செய்றாங்க, கட்டுறாங்க. அத கட்டி அவங்க என்ன செய்றாங்க, அத பிரதிஷ்டை பண்றாங்க. அதுக்கு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு கதவுகள வைக்கிறாங்க. மேயா என்கிற கொம்பை முதல் அனனியாளின் கொம்பை மட்டும் கட்டி என்ன செய்றாங்க, பிரதிஷ்டை பண்றாங்க ஆட்டு வாசல. அடுத்தல அதன் அருகே என்ன செய்றாங்க, எரிகோவின் மனுஷர்கள் என்ன செய்றாங்க, கட்டுறாங்க. அவர்கள் அருகே இம்ரின் குமாரனாகிய சக்கூர் என்ன செய்றாங்க, கட்டுறாங்க. அடுத்தபடியாக மீன் வாசல வந்து அசனியான் குமாரர்கள் என்ன செய்றாங்க, மீன் வாசல கட்டுறாங்க. அதில அதுக்கு உத்தரம் பாவி, அது கதவுகள், பூட்டுகள், தாழ்ப்பாள்கள்லாம் என்ன செய்றாங்க, போடுறாங்க. அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோத்து என்ன செய்றான், பழுது பார்த்து கட்டுறான். அவர்கள் அருகே மெசுதாபெயேலின் குமாரனாகிய பெரகியான் மகன் மெசுல்லாம் என்ன செய்றான், பழுது பார்த்து கட்டுறான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் என்ன செய்றான், பழுது பார்த்து கட்டுறான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் என்ன செய்றாங்க, பழுது பார்த்து கட்டுறாங்க. அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டோட வேலைக்கு தங்கள் கழுத்தை என்ன செய்யல, அவங்க கொடுக்கல. பிரபுக்கள் வந்து அந்த அவனுடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கூட என்ன செய்யல, கொடுக்கலன்னா ஒரு உதவி கூட செய்யலன்னு அர்த்தம். அடுத்தபடியாக பழைய வாசலை என்ன செய்றாரு, பசியான் குமாரனாகிய யோய்தாவும் பெரோத்தியன குமாரனாகிய மெசுல்லாமும் என்ன செய்றாங்க, பழைய வாசலை என்ன செய்றாங்க, பழுது பார்த்து கட்டுறாங்க. அவர்கள் அதற்கு என்ன செய்றாங்க, உத்தரம் பாவி அதற்கு கதவுகள், பூட்டுகள், தாழ்ப்பாள்களை என்ன செய்றாங்க, போடுறாங்க. அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலதியா எனும் கிபியோன் எனும் யாதோன் என்னும் மெரேத்தினா எனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதிகள் சமஸ்தனம் மட்டும் இவங்களும் என்ன செய்றாங்க, பழுது பார்த்து கட்டுறாங்க. அடுத்தபடியாக அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அசியாவின் குமாரன் ஊசியல் என்ன செய்றான், பழுது பார்த்து கட்டுறான். அப்புறம் வந்து அவன் தைலக்காரில் குமாரனாகிய அனனியாவும் என்ன செய்றான், அதை பழுது பார்த்து கட்டுறான். அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் என்ன செய்யுது, எருசலேமே இடிக்காமல் இருந்துச்சாம். அகலமான மதில் மட்டும் எருசலேமில் இடிக்கப்படாமல் இடிச்சுதான் விட்டுருக்கான். அவர்கள் வந்து அந்த எருசலேம் பட்டணத்தில் பாதிக்கு புறம்பாகிய ஊரின் குமாரனாகிய ரெப்பாயா என்ன செய்றானா, பாதியை பழுது பார்த்து கட்டுறாராம். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் பெதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டுறானா. அவன் அருகே ஆசாப்தேயன் குமாரனாகிய அத்தூஸ் பழுது பார்த்து கட்டுறானா. மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்பையும் ஆரிமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாவின் குமாரன் அசூபா என்ன செய்றாங்க, பழுது பார்த்து கட்டுறாங்களாம். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தில் மறுபாதிக்கு புறம்பாகிய அலோகேசின் குமாரன் சல்லுமும் அவன் குமாரத்தில் என்ன செய்றாங்க, பழுது பார்த்து கட்டுறாங்களாம். அடுத்தல பல்லதாக்கின் வாசலை என்ன செய்றாரு, ஆனோனும் சானோவின் குடிகளும் பழுது பார்த்து கட்டுறாங்களாம். அவர்கள் அங்கே அதை கட்டி கதவுகள், பூட்டுகள், தாழ்ப்பாள்கள் எல்லாம் போடுறாங்களாம். அடுத்தபடியாக குப்பைமேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் என்ன செய்றாங்களாம், கட்டுனாங்களாம் குப்பைமேட்டில். குப்பைமேட்டு வாசலை வந்து யார் கட்டுனா அப்படின்னா, மாகாணத்து புறம்பாகிய ரெக்காவின் குமரன் மல்கியா என்ன செய்றானா, அதை பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகள், பூட்டுகள், தாழ்ப்பாள்கள் என்ன செய்றானா, போடுறானாம். அடுத்தபடியாக ஊர்ணி வாசல் யார் கட்டுறா அப்படின்னா, மிஸ்பாவின் மாகாணத்து புறம்பாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லும் என்ன செய்றான், பழுது பார்த்து கட்டுறானாம். அதுக்கு மச்சு பாவி அதற்கு கதவுகள், பூட்டுகள், தாழ்ப்பாள்கள் எல்லாம் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டில் இருக்கிற சீலாவின் குளத்து மதிலையும் என்ன செய்றாரு, சீலாவின் குளத்து மதிலையும் தாவீது நகரத்திலிருந்து இறங்குற படிகள் மட்டாக என்ன செய்றாரு, இருக்கிறதையும் சல்லும் என்ன செய்றான், கட்டுறான் ஊர்ணி வாசலை. அடுத்தபடியால் அவனுக்கு பின்னாக பெஸ்ஸூர் மாகாணத்தின் பாதிக்கு புறம்பாகிய அஸ்வதின் குமார் நெகேமியா என்ன செய்றான், தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடம் மட்டாக வெட்டப்பட்ட குளம் மட்டாகவும் பராக்கிரமசாலி வீடு மட்டாகவும் இருக்கிறத என்ன செய்றாங்க, பழுது பார்த்து கட்டிருக்கிறாங்க. அவனுக்கு பின்னாக லேவியரில் பாணியின் குமாரன் ரெகுமும்
அவன் அருகே கெகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கு புறமாகிய அசபியாவும் என்ன செய்கிறாங்க, பழுது பார்த்து கட்டுறாங்க. அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரர் கெகிலா என்ன செய்கிறான், மாகாணத்து மறுபாதிக்கு புறமாகிய ஏனதாதின் குமாரன் பாபா என்ன செய்கிறான், அது பழுது பார்த்து கட்டுறானாம். அவன் அருகே நிஸ்பாவின் பிரபுவாகிய எசுவாயின் குமாரன் என்ன செய்கிறான், எசூர் என்பவன் மதிலின் கோடியில் என்ன செய்கிறான், ஆயுதசாலிக்கு பிடியில் எதிரே இருக்கிற வேறொரு பங்கு என்ன செய்தான், பழுது பார்த்து கட்டுறானாம். அவனுக்கு பின்னாக சாபாவின் பாருக்கு என்ன செய்கிறான், பிரதான ஆசன எலியாசின் வாசல் வழி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கு என்ன செய்கிறான், வெகு ஜாக்கிரதையோடு என்ன செய்கிறாங்க, பழுது பார்த்து கட்டுறாங்களாம். அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உசியாவின் குமாரன் உரியாவின் குமாரன் மெரமோத்து எலியாசிப்பின் வீட்டு வாசல்படி துவக்கி அவனுடைய வீட்டின் கடைக்கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை என்ன செய்தானா, பழுது பார்த்து கட்டினானா. அவனுக்கு பின்னாக சமனான பூமியில் வாசம் வைக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, பழுது பார்த்து கட்டினாங்களாம். அவனுக்கு பின்பாக பென்யமீன் அசுப்பும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறத பழுது பார்த்து கட்டினாங்களாம். அவர்களுக்கு பின்னாக அனனியான் குமாரனாக மாசேன் மகன் அசரியா என்ன செய்கிறான், தன் வீட்டு வாசல் அருகே இருக்கிறத பழுது பார்த்து கட்டினானாம். அவனுக்கு பின்னாக இனதாத்தின் குமாரன் பின்னுயி அசிதான் வீடு துவக்கி அலங்கத்து கோடி வலை மட்டும் இருக்கிற வேறொரு பழுதையும் என்ன செய்கிறான், பழுது பார்த்து கட்டினானா வேறொரு பங்கையும். ஊசாயின் குமாரன் பாலாக்கு வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கு அடுத்த ராஜாவின் உயரமான அரண்மனைக்கு வெளிப்புறமாக இருக்கிற கொம்மைக்கு எதிரே இருக்கிறதையும் கட்டினானா. அவனுக்கு பின்னாக பாரோஷின் குமாரன் பெதையாவும் ஓபேலில் குடியிருக்கிற நிதியனிமீரரும் தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புற கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினாங்களாம். அவங்களுக்கு பின்னாக ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கையும் பழுது பார்த்து கட்டினாங்களாம். அடுத்தால குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறத பழுது பார்த்து கட்டினாங்களாம். அவர்களுக்கு பின்னாக இம்மேன் குமார் சாதோக்கு என்ன செய்கிறா, எதிரே இருக்கிறத தன்னுடைய வீட்டுக்கு இருக்கிறது எதிராக இருக்கிறத பழுது பார்த்து கட்டினானா. அடுத்தால கிழக்கு வாசலே செம்மறியா என்ன செய்கிறதானா, பழுது பார்த்து கட்டினானா. இப்படியாக என்ன செய்கிறா, அவரவர் வீட்டுக்கு முன்பாக இருக்கிறதெல்லாம் என்ன செய்கிறாங்க, பழுது பார்த்து கட்டியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மீதோட நாளை தினத்தை பார்ப்போம். கர்த்தர் தாம் இதை ஆசிரியப்பராக. ஆமென்.